கருணக்கிழங்கு ஃப்ரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், புளி, உப்பு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இது மாதிரி வேக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அந்த கார்ப்பும் இருக்காது. இது நல்லா வெந்து வரட்டும். இது பாருங்க வாட்டர்லாம் கூட கம்மியாகிடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரை ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல்ல ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க கருணக்கிழங்க இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். தோசைக்கல்லில் கருணக்கிழங்கு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ வேக வச்ச வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒன் சைடு வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் சைடு வெந்து வந்திருக்கு, திருப்பி விட்டுடுறேன். ஒன் சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இன்னும் இந்த சைடு வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.